வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். சென்ற பதிவில் பார்த்தோம், செவிக்கு உணவு அப்படின்னு சொன்னால் இசை அப்படின்னு அதை கேட்டு மகிழலாம் அப்படின்னு ப்ராசஸ் பண்ணுறோம். அதாவது எப்படி இசையில் மொழி இருக்குமென்னு சொன்னால், நமக்கு தெரியப்பட்ட மொழியில் அந்த இசை இருக்குமானா அந்த மொழியின் இருக்கே அது அந்த பொருள் நம்மளுக்கு நன்றாக புரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த இசையை ரசிக்கிறோம், அதை கேட்டு இன்புறோம், மகிழறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த மொழிக்குள்ளே இருக்கக்கூடிய இசையை ப்ராசஸ் பண்ணணும்னு சொன்னால் என்னுடைய இடது பக்கத்து மூளை முக்கியமாக வேலைக்கு வரும். ஏன்னா அது அந்த மொழி ப்ராசஸ் பண்ணுற இடம் மூளையில் இடது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அப்போது நம்ம லிமிட்டட் ஒரு சோர்ஸில் அளப்பரிய எல்லைகளை தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது அந்த என்ன இசையோட அதனோட பரிமாணம் எல்லைகளை தாண்டினது. நம்மளுக்கு மொழி தெரிஞ்சால் தான் இசையை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப லிமிட்டேஷன்ஸ், ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் நம்மளை அதை உணர்ந்து மகிழ முடியும். ஆனால் மொழியை தாண்டினது வெறும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் நோட்ஸு அதில் எப்படி இருக்கும் அது மட்டும் தெரியும், அப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த லெவலில் இசையை நம்ம உணர்ந்து அதனோட பரிமாணத்து எல்லைகளை தாண்டியது அப்படின்னு சொன்னால் அது உணர்ந்து கொள்ள வேண்டிய அளவு ரொம்ப பெருசு. ஆனால் மொழிக்கு உட்பட்டது அப்படின்னா நம்மளோட லிமிடேஷன்ஸ் டு என்ஜாய் த மியூசிக் இட் ஹேஸ் ஒன்லி சர்டன் லிமிடேஷன்ஸ்குள்ளே அது இருக்குது அப்படின்னு அந்த எல்லைக்கு உட்பட்டதாக ஆயிரும். ஆனால் இசையோட பெருமை என்னது, எல்லைக்கு தாண்டினது. அதனால் அந்த மூளை என்ன செய்யும், அந்த நியூரல் நெட்வொர்க்குக்கு தாண்டினது, அது நியூரல் நெட்வொர்க் தாண்டினது நம்ம வச்சுருக்கிற சோர்ஸ் ஏற்கனவே நம்ம விஷயத்தை பற்றி இசையை பற்றி நம்மளுக்கு நிறைய செய்திகள் தெரியும்னா அது ஒரு லூப்பில் போட்டிருக்கோம். அது ஒரு நியூரல் நெட்வொர்க்கு, நியூரலோட அந்த சிப்பில் இருக்கும், சென்ட்ரல் டெண்டன்சிலேருந்து அது ரிலீஸ் பண்ணி விடும் அப்படின்னு. இது நம்ம பாடுறதா இருந்தாலும் இந்த அடிப்படையில் இசையோட ஒரு சில ஃப்ரீக்குவன்சியில் நம்ம பாட போகிறோம் அப்படின்னா பாட போகிறோன்னு பிளான் பண்ணிடலாம் வேண்டாம். பாடுறதுக்குன்னு துவங்கினாலே நம்மளுடைய மூளை என்ன பண்ணும், அந்த மூளையில் இருக்கிற எத்தனை ஃபோல்டரில் இதுக்கு தொடர்புடைய செய்திகள் அது இருக்குதோ அது எல்லாத்தையும் அது என்ன பண்ணும், ஓப்பன் பண்ணி வைக்கும். அதுலேருந்து இட் லெட் லூஸ் அந்த நியூரல் நாட்குள்ளே இருக்கிறத கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டால் நம்ம எப்படி அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்க முடியுமோ அதுபோல் அந்த கற்பனைகள்லாம் அதில் வந்துகிட்டே இருக்கும். அந்த இசையோட ஒரு சிறப்பே அதுதான். இசைக்கு மட்டும் இல்லை, நம்ம எந்த செய்தியெல்லாம் படித்து மனசில் நிறுத்தி அது மூளையில் இருக்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், நினைவாற்றலுக்குள்ளே அது இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நினைவை அது பண்ணோம், அந்த நினைவு இருக்கிற முடிச்செல்லாம் நிதானமாக அதை அவிழ்த்து விடும். அதுக்கு ஏற்ப அதை நம்ம அனுபவிக்க முடியும். இது நாம் பாடுறதா இருந்தால், இல்லை வேறு யாரோ பாடுறாங்க அதை நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேட்கும் பொழுதும் அந்த நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணோம், இதற்கு தொடர்புடைய செய்திகளை இன்னும் முன்னாடி நிறைய தடவை கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி அதோட தொடர்பு படுத்தி பார்த்து அதை மேலும் நம்மளை மகிழ்ச்சி ஆகும். சிலவங்களுக்கு ரொம்ப இசையில் ஈடுபாடு இருக்குன்னு வைங்க, அவங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ், அதாவது மயிர் கூச்சி எறியறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது புலகாங்கிதம் ஆகுது அப்புறம் அப்படியே இருக்குன்னு சொன்னால் அப்படி கூட அதுபோல் அனுபவிக்கிறது கூட வாய்ப்பு உண்டு. இதுக்கு என்ன காரணம், ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்கிற செய்தியை, அதாவது நியூரல் நியூரல் நெட்வொர்க்கில் லூப்பில் அந்த மாதிரி சின்ன சின்ன சிப்பில் இசை எங்கேயோ ஸ்டோர் பண்ணியிருக்கு. அது இப்போ நம்ம கேட்குறோம். இந்த கேட்குற இசையும் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்கிற இசையும் ஒரே லெவலில் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி மூளையும் அதுக்கு தொடர்புடையது அப்படின்னு தெரிஞ்சால் ஒன்று போல் இருக்கிறதெல்லாம் ஒரே சமயத்தில் என்ன பண்ணோம், ஓப்பன் பண்ணி காட்டும். அப்போ நம்ம அந்த இசையை அனுபவிக்கிறவங்களுக்கு மயிர் கூச்செறியுது, அப்படியே புலகாங்கிதமாக இருது அப்படின்னு சொல்கிறோம். சிலவங்களுக்கு அது அடுத்த ஸ்டேஜ்னு சொன்னவங்க கண்ணிலேருந்து என்ன வரும், மகிழ்ச்சி கண்ணீர் அது கூட வெளியில் வரும். இது எல்லாமே நம்மளோட உணர்ந்து கொள்ளக்கூடிய திறனை பொறுத்துது. ஆனால் இசை எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அது அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை, நிறைய பேருக்கு இல்லை. ஒரு 3-4% கொஞ்சமாக இருக்குதா அது என்ன பண்ணும், இசை அப்படியெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த சாரார் கூட இருக்கிறாங்க. ஆனால் அது குவைட் சப்ஜெக்டிவ். நமக்கு இசையை பற்றி நியூரல் நெட்வொர்க்கு மூளை எந்த விதத்தில் சில செய்திகளை பகிர்ந்துக்கும், எந்த விதத்தில் செய்திகளை சேகரித்து வைக்கும் அப்படின்னா இதெல்லாம் செய்யும். அதாவது ஐம்புலன்கள் மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொன்னால் செவியில் என்ன பண்ணும், எல்லாமே ஓசையோடு சேர்ந்தது தான். ஓசை என்று சொன்னால் அது என்ன நிறைய விதமான டெசிபலில் வேறு வேறு சோர்ஸில் வரக்கூடியது ஓசை. ஒலி என்று சொன்னால் ஒரே மாதிரி இடத்துலேருந்து வரக்கூடிய ஒலி ஒரு சோர்ஸ், அதாவது அதனோட ஆதாரம் ஒன்று தான் இருக்குன்னு சொன்னால் அதையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, மீண்டும் உணர்ந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது.
அது மாற்றி விடும். ஆனால் இசைன்னு சொன்னால் அப்படி இல்லை, அதற்கு சோர்ஸ் ஒன்று தான் அப்படின்னா அது அத்தனையும் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் மீண்டும் மீண்டும் அது இசைத்து பார்த்து அதில் மகிழ்ந்து கொடுக்கலாம், கேட்டு மகிழலாம், இசைத்து மகிழலாம். அப்புறம் என்ன, இன்னொருத்தவங்க இசைக்க அதை பார்க்குறோமே, ஹவு தே ஆர், அந்த அவங்களோட ஃபிங்கரோட மூமெண்ட்ஸ் எவ்வளோ வேகமாக போகிறதுன்னு அதை பார்த்து கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், மகிழ்ச்சி அடைய முடியும். அவங்க வாசிக்கிற திறனை பார்த்துட்டோன்னு வைங்க, திறனை பார்த்து புரிஞ்சுக்கிறோன்னா அதுவே நம்மளுக்கு சிறந்த பெரிய அளவில் மகிழ்ச்சியை கொண்டு தரும். ஆனால் பார்க்கச்சவே அது வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அதனால் செவிக்கு இப்போ இது நம்ம என்ன பண்ணோம், பாடியோட பேலன்ஸ் வேணும்னு சொன்னால் அதற்கு நடந்து பார்க்கணும், சில பயிற்சிகளை செய்யணும்னு சொன்னோம். அது எப்படி, மூளையில் நம்மளோட டெபாசிட்ஸ், என்ன டெபாசிட்ஸு, நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடிய டெபாசிட்ஸ் இருக்கே, அதுபோல் இருந்ததுன்னா எப்பொழுது வேண்டுமானாலும் அதை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். நினைவில் இல்லவே இல்லை, ஒரு பாடத்தை படிக்கவே இல்லை, படிக்கலைன்னா அதில் என்ன, அதை பற்றி எந்த செய்தி இருக்கும், எந்த செய்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்கிறோம், தொடர்ந்து ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், அட் த மோஸ்ட் 40 மினிட்ஸ் அளவுக்கு படிச்சுட்டே இருங்கோ. படித்தாதான் தொடர்ந்து, த மோர் யூ கண்டினியூ டு ரீட் தட் ஹெல்ப்ஸ் யூ டு மேக் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா முன்னாடி ஏற்கனவே படித்து அது மனதளவில் புரிஞ்சுக்கிட்டு அது மூளையில் ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஒரு இத்தனை பசங்க இருக்கிறாங்க, சில செய்யுளை சொல்லு அப்படின்னா உடனே சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்பொழுது ஏற்கனவே படிச்சிருக்கிறது நினைவு இருக்குது, அதற்கு ஏற்புடைய அந்த செய்தியை எழுதியிருக்குமே, ஒரு புஸ்தகத்தில் இருக்கும் இல்லையா, அந்த புக்கில் அதை பார்த்த உடனே இது இரண்டும் ஒன்று தான் மறுபடியும் அது நினைவில் வரும். அதனால் செவி என்று சொல்லும்பொழுது கேட்டு பார்க்கலாம், கேட்டு இன்புறலாம். சில பேசும்பொழுது எப்போவுமே அது ஒலி லெவலில் தான் இருக்கும். ஆனால் அந்த கிலோ ஹெட்ஸ் இத்தனை ஃப்ரீக்குவன்சியில் இந்த நோட்டு வாசிக்கிறோம் அப்படின்னா அந்த வாசிக்கிற நோட்டு மீண்டும் மீண்டும் அதே லெவலில் இருந்தால் தான் அது இசைன்னு சொல்லும், அது நம்மளுக்கு அதை ஸ்புரிக்கும். ஆனால் கண்ணுக்கு பார்க்கக்கூடியதுன்னு வரும்போது இதை பற்றி வித் ரிலேட்டட் டு ஐஸ் அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். அந்த இசைன்னு சொல்லும்போது தொடர்ந்து அது போல் இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணும், ஒரு ஈடுபாடு ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு ஈர்ப்பு வரும் இது போல். ஆனால் அந்த ஒலி கட்டுப்பாட்டுக்கு தாண்டி இருக்கிறது நம்மளால் ஸ்புரிக்க முடியாது. அது இல்லாமல் நம்ம காதில் இத்தனை டெசிபிளுக்கு மேலே இருக்கிறது இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஓசை ஒரே சத்தமாக இருக்குது, இட் இஸ் வெரி நாய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அதுலேருந்து ஒதுங்கி இருப்போம். ஆனால் ஒலி சவுண்டுன்னு சொன்னால் எது போல் சவுண்டு அப்படின்றத பார்த்தா அந்த சவுண்டு பரவாயில்ல, இது ரொம்ப சத்தமாக இருக்குது, வால்யூம் குறை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இசைன்னு சொல்லும்போது அதுக்கு வால்யூம் குறைக்கலாம், அது ஏன்னா அது சவுண்டராக இருக்கிறதுனால. சின்ஸ் இட் இஸ் அ ரிஃபைன்டு சவுண்ட், சின்ஸ் இட் இஸ் அ ரிஃபைன்டு சவுண்ட், அதனால் என்ன பண்ணோம், மீண்டும் மீண்டும் அதை கேட்கறதுக்கு ஒரு ஈடுபாடு வரும், ஈர்ப்பு இருக்கும், அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும். ஒரு சிறு குழந்தை கூட அதுக்கு இசை பிடிக்கும்னு வைங்க, அதற்கு ஏற்ப அது என்ன பண்ணும், தன்னுடைய உடலை அப்படியே ஆட்டி காட்டும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி. அது இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிறது. அந்த சின்ன குழந்தைக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்போமா, இசையை பற்றி எதனா தெரியுமா அப்படின்னா தெரியாது. திஸ் இஸ் அ நெய்வ் எக்ஸ்போஜர். இப்போ தான் முதல்ல அது கேட்க துவங்கிறது அப்படின்னா அப்பொழுது கூட அது என்ன பண்ணும், கேட்டு இன்புறதுன்னு சொன்னால் அமைதியாக இருக்கும். ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு பேக்ரவுண்டில் மெலீஸுன்னு சொன்னால் லோயர் வால்யூமில் அதுக்கு அந்த இசையை பேக்ரவுண்டில் கொடுக்குறோன்னு வைங்க, அது அமைதியாக கம்போஸ்டாக படுத்துட்ருக்கோம். அதை பார்த்தே இப்போ உணர்ந்துக்கலாம் அந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு அந்த சவுண்டில் இருக்கிற அந்த வால்யூம் இருக்கிற ஒரு இசை, அதை நம்ம என்ன பண்ணுறது, அதை கம்ஃபர்ட் பண்ணுறது, அதற்கு சௌகரியத்தை கொடுக்கறது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் செவி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த உணவு என்னது, மூளைக்கு தேவையான உணவு எப்பொழுதும் இசைனா அதே மாதிரி நிறைய லெக்சர்ஸ் கேட்கலாம். அப்புறம் சில நேரத்தில் பாட்காஸ்ட்னு சொன்னால் ஒருத்தரோட பேசுகிறோம், இந்த பேசக்கூடிய செய்திகள் நம்மளுக்கு கேட்டு அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஈடுபாடு இருக்குன்னு வைங்க, அதுவும் நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரும். நம்மளுக்கு தெரியப்பட்ட செய்தி, நம்மளுக்கு தேவையான செய்தி அப்படின்னா அது உபயோகப்படுத்த முடியுமா அடுத்த முறைக்கு, அது டஸ் இட் ரிக்வயர் டு ஸ்டோர், டஸ் இட் ரிக்வயர் டு ரீட்டைன் அட் எ லெட்டர் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் அதற்கு தகுந்தாற் போல அந்த செய்திகள் நம்மளுக்கு மிகவும் ஈர்ப்புடையதாக இருக்கும். அதனால் இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதியில் பார்க்கலாம். Thanks for watching.